ஜூலை 30 இன்று. குரோதி வருடம் ஆடி 14 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை தசமி திதி இரவு 7:30 மணி வரை. அதன்பின் ஏகாதசி திதி. கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:40 மணி வரை. அதன்பின் ரோஹிணி நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் துலாம். பொது அம்மன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:57 மணி. அஸ்தமனம் மாலை 6:33 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 1:57 மணி. அஸ்தமனம் மதியம் 2:14 மணி. மேஷராசி அன்பர்களே, நேற்றைய நெருக்கடி விலகும். கவனமுடன் செயல்படுவீர். முயற்சி வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர். எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் கவனக்குறைவால் சில சங்கடம் தோன்றி மறையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். திட்டமிட்ட செயல்களை செய்து முடிக்க முடியாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் தோன்றிய நெருக்கடி விலகும். வருமானம் திருப்தி தரும். முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர். உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது. செலவுகளால் சங்கடம் உண்டாகும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். கடகராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர். வருமானத்தில் இருந்த தடை விலகும். வராமல் இருந்த பணம் வரும். நேற்றைய முயற்சி இன்று வெற்றியாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பொருளாதார தடை விலகும். உங்கள் செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர். உழைப்பிற்கேற்ற வருவாய் வரும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். விற்பனையில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். முயற்சி வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். தேவையற்ற குழப்பத்தினால் மனம் சங்கடமடையும். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். கன்னிராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்கள் செல்வாக்கு உயரும். நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. போராடி வெற்றி பெறுவீர். தீராத பிரச்சினை ஒன்று முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். துலாம் ராசி அன்பர்களே, திடீர் நெருக்கடிக்கு ஆளாவீர். எதிர்பார்ப்புடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும். செயல்களில் குழப்பம் அதிகரிக்கும். ஒரு செயலை பாதியில் முடிப்பீர்கள். புதிய முயற்சியை இன்று ஒத்திவைப்பது நல்லது. உங்கள் முயற்சியில் தடைகளை சந்திப்பீர். போட்டியாளரால் நெருக்கடிக்கு ஆளாவீர். விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்ப நெருக்கடி குறையும். முயற்சி நிறைவேறும். நன்மையை அடைய நிதானம் தேவை. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகுவர். உங்கள் செல்வாக்கு உயரும்.
இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும். தொழில் போட்டியாளரால் சில சங்கடம் தோன்றும். முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். மகர ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தினர் ஆதரவுடன் வெற்றி காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். விழிப்புடன் செயல்படுவதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கும்பராசி அன்பர்களே, திட்டமிடாமல் ஒரு செயலில் ஈடுபட்டு சங்கடத்தை அனுபவிப்பீர். உங்கள் வேலைகளில் நிதானம் தேவை. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செயலில் வெற்றியுண்டாகும். சங்கடம் விலகும். நினைத்ததை அடைவீர். அந்நியரால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். சிலரின் வீண் பழிக்கு ஆளாவீர். உடலில் பாதிப்பு தோன்றி மறையும். மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வடைவீர். வேலைபளு அதிகரிக்கும். முயற்சியில் எதிர்பாராத தடை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். முயற்சியில் லாபம் உண்டாகும். பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். பொது பலன். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். நினைப்பது நிறைவேறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கோயில் வழிபாட்டால் சங்கடம் விலகும் நாள்.